ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கையில வறுமை நிலை மாறணும்னா, நான் சொல்ற இந்த 5 பொருட்கள தானம் கொடுங்க, மாறும். இந்த மாசி மாச சிறப்புகள்ல நெறைய இருக்கு. மாசி மகம், அமாவாசை இதெல்லாம். இது ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு நாள்னே சொல்லலாம். இந்த பாவம், தோஷம் இது எல்லாத்துலயுமே இருந்து நாம மட்டும் இல்லாம, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய முன்னோர்களும் விடுபடுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த நாள்ல 5 பொருள நாம தானம் அளிப்பதால வறுமை எல்லாம் மாறி செல்வ செழிப்பு ஏற்படும். மாசி மாச அமாவாசை இந்த வருஷம் பிப்ரவரி 17ஆம் தேதி வருது. அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது ரொம்பவே ஒரு முக்கியமான வழிபாடா தமிழர்களால பார்க்கப்படுது. முக்கியமான வழிபாடா கருதுறோம். மாசி மாத அமாவாசை பால்குண அமாவாசைனும் பால்குண மாதத்தின் நிறைவு நாள் அப்படின்னு சொல்வது உண்டு. இது பித்ரு தோஷத்துல இருந்து விடுபடுவதற்கான நாளாக எல்லாராலையும் கருதப்படுது. இந்த மாசி மாச அமாவாசை முன்னோர்களை விரதம் இருந்து வழிபட்டு தானம் செய்து புனித நீராடி துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான நாள். இந்த நாள்ல முக்கியமா கங்கை, யமுனை, சரஸ்வதி இது மாதிரி புனித நதிகள்ல நீராடுவதால நாம மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்களுமே பாவங்கள்ல இருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாச அமாவாசையில என்னென்ன பொருட்கள்ல, அதாவது நான் சொன்னல 5 பொருட்கள், இந்த நாள்ல அந்த 5 பொருட்கள் தானம் கொடுத்தா நம்மளுடைய வறுமை, துரதிர்ஷ்டம் இது மாதிரி இருக்கிற தரித்திரியங்கள்லாம் நீங்கி நம்ம ஒரு இன்பமான நிலைக்கு போக முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் அரிசி. அரிசி அப்புறம் தானியங்களை மாசி மாச அமாவாசையில தானம் அளிப்பது ரொம்பவே ஒரு சிறந்த செயல்னு சொல்லலாம். ஏன்னா அரிசின்றது உணவுக்கு சமம். அரிசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு சிறப்பான ஒண்ணு, செல்வ வளத்தையும் நிறைவையுமே குறிக்குது. அதே மாதிரி தானியங்களும் ஆரோக்கியம், செல்வ நலன் இதுக்கெல்லாம் ஒரு அடையாளம். இந்த பொருட்களை அமாவாசை அன்னைக்கு பசியால இருப்பவங்களுக்கு இல்ல ஏழைக்கு அளிக்கிறதுனால முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதோட மட்டும் இல்லாம மகிழ்ச்சியும் அடையும். இது குடும்பத்துல இருக்கிற அனைவருக்குமே ஆசிகள் தரும். இரண்டாவது எள்ளு. எள்ளு ரொம்ப முக்கியமான பொருளா இந்த சமயத்துல கருதப்படுது. இத மாசி மாச அமாவாசையில தானமா கொடுப்பதால குடும்பத்துல அமைதியும் செல்வ வளமும் பெருகும் அப்படின்றாங்க. இப்ப ஒரு குடும்பம்னா தேவையானது அமைதியும் செல்வ வளமும் தானே. ஒரு குடும்பம் அமைதியா இருந்தாலே கண்டிப்பா இந்த நாடே அமைதியா இருக்கும். ஏன்னா அந்த குடும்பம் அமைதியா இருக்கும்போது அந்த ஊரும் அமைதியா இருக்கும். அந்த ஊர் அமைதியா இருக்கும்போது இந்த உலகமுமே அமைதியா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட அமைதியும் செல்வ வளமும் இருக்கணும்னா நம்ம எள்ளு கொடுக்கலாம். மூன்றாவது உணவு. இதுல உணவு பழங்கள். இது மாசி மாச அமாவாசை அன்னைக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நம்ம அவங்களுக்கு தேடி போய் அவங்களுக்கு தேவையான உணவு பழங்கள் இதெல்லாமே நம்ம கொடுக்கலாம். மாசி மாச அமாவாசை அன்று தேவைப்படுபவர்களுக்கு, அதாவது பிராமணர்களுக்கு நாம உணவு அப்புறம் பழங்களை தானமா அளிக்கலாம். இது மிக உயர்ந்த புண்ணிய பலனை தரும். அன்னதானம் தினங்கள்ல சிறந்த தானமா கருதப்படுறதால முன்னோர்களுடைய ஆசீரும் செல்வ வளமும் கிடைக்கும். பழங்கள் ஆரோக்கியம் அப்புறம் செழிப்பின் அடையாளம். அடுத்ததா உடை, சமையல் பாத்திரங்கள். நம்ம இதெல்லாமே தானமா கொடுக்கலாம். உடையா இருந்தாலும் சமையல் பாத்திரங்களா இருந்தாலும் புதுசா வாங்கி தரலாம். அமாவாசை அன்னைக்கு புதிதாக வாங்கிய ஆடைகளை தானமாக கொடுப்பது ரொம்பவே புண்ணியம். அடுத்ததா எண்ணெய் அப்புறம் நெய். இது ரெண்டையுமே நாம தானமா கொடுக்கலாம். வசதி இருக்கிறவங்க நெய் வாங்கி தானம் பண்ணலாம். இல்லாதவங்க எண்ணெய் வாங்கி தானம் பண்ணலாம். அமாவாசையில எண்ணெய், நெய் இதெல்லாமே தானமா அளிக்கிறது நல்லது. நெய் வளர்ச்சியோட அடையாளமாகவும் எண்ணெய்ன்றது ஞானத்தோட அடையாளமாகவும் இருக்கு. அதனால கோவில்களுக்கு விளக்கேற்ற நாம எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். ஏழைகளோட வீடுகள் அது மாதிரிலாம் இருந்தா இல்ல கோவில்கள்ல சமைக்க நெய் வாங்கி கொடுக்கறதால வீட்டுல அமைதியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கும். இப்ப பொதுவாவே அமாவாசைன்னா பிண்டம் அது கொடுப்பாங்க. அந்த பிண்டம்ல என்ன இருக்கும்? தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்கல்ல. எள்ளும் அரிசியும் தான் இருக்கும். சோ இந்த எள்ளும் அரிசியும் ஒரு ரொம்பவே ஒரு நல்ல பொருள்னு சொல்லலாம். இது நம்ம வாங்கி கொடுக்கறது மூலமா நம்ம வீட்டுல கண்டிப்பா அமைதி நிலவும். யாராவது ஏழைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெய் வாங்கி தரலாம். அதே மாதிரி சமையல் பாத்திரங்களும் வாங்கி யாராவது ஏழை வீட்டுக்கு கொடுக்கலாம்.
எல்லாத்துக்கும் மேல ஆடைகள். அமாவாசை அன்னைக்கு யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க, இல்ல ரோட்ல நீங்க பாக்குறீங்க, பழைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். கங்கை, யமுனை, சரஸ்வதி இது மாதிரி நதிகள்ல நீராடலாம். நீங்க இந்த 5 பொருள்ல ஏதாவது ஒரு 3 பொருள நீங்க தானம் பண்ணா கூட, அந்த புனிதமான நதிகள்ல நீராடுவதற்கு வந்து ஒரு சமம். இந்த நீங்க 5 பொருள நீங்க தானம் குடுத்தீங்கன்னா, நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய வம்சாவளிகள், குடும்பத்தினர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய பாவங்களும் விடுபடும். அது மட்டும் இல்லாம, உங்க குடும்பத்துல இறந்திருப்பாங்கல்ல முன்னோர்கள், அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். அவங்களுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். நன்றி.